கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய நம் ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஜபத்தில, துதியில, ஆராதனையில தான் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக அருமையாய் இதோ இந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஜபத்தோட்ட புத்தகத்தில 317வது பாடல் 317. உம்மை அல்லாமல் ஆண்டவரே எனக்கு யார் உண்டு, சுவாமி உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாருமா சேர்ந்து தேங்க்யூ. Thank you, Lord. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. எல்லாரும் சொல்லலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. எல்லாருமாய் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, எல்லாரும் கை தட்டி அப்படியே கைகளை தட்டி இப்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. Come on, once again, everybody. உம்மை அல்லாமல் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆண்டவரே, எங்கள் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. Oh Lord, you are all that I desire for. என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. You are all the things that I need to be fulfilled. வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்க இருங்க ஆண்டவரே. You
You be in our lives, Father. எங்களோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. You be with us, Lord. நாங்களும் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. Lord, and we also have to be with you என்று forever. சொல்லி எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். And as true that, let us all say that and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, Our most holy, loving, and heavenly Father. தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். Lord, we thank you for this blessed moment that you have given us. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender our soul, spirit, and body into thy loving hands. எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விஷயம் கூட கழுவி Lord, பரிசுத்தப்படுத்தும். may you forgive all of our sins and trespasses against you in the mighty blood of Jesus. இங்க வந்திருக்கிற எங்கள் குடும்பத்தையும் வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender all from the little ones till the elder ones who have come today. துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். From the beginning till the end, oh Father, you take complete control of us. உம்முடைய அன்பு கரம் எங்களை தாங்கி நடத்தும்படிக்காக அர்ப்பணிக்கிறோம். We believe that your loving hands will lead and guide us. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless each and every ministers of God who have been watching this prayer through YouTube and Facebook. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி And நடத்தும். bless all those who share and subscribe to our channel as well. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We give you மகிமைப்படுத்துகிறோம். all the glory, honor, and praise. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of Jesus, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க சத்தமா ஆமென். Amen. சத்தமா சொல்லுங்க ஆமென். Amen. ஹalleluya. ஆமென். பையத் இருக்கிறதுல பாரு ஆமென் ன்றது. ஹalleluya. ஆமென்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம என்னென்னலாம் ஜெபத்துல கேட்டோமோ அப்படியே எங்க வாழ்க்கையில ஆகட்டும் ஆண்டவரே. ஹalleluya. நம்ம வாங்க நம் தேவனை ஆராதனை செய்வோம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் நாம ஆண்டவருக்கு விரோதமா நிறைய காரியங்களை செய்யறோம், பாக்குறோம், கேட்கிறோம், நடக்கிறோம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறது இல்ல. அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்மை நம்பி இருக்கிற குடும்பங்களை, கணவன்மார்களை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாங்களாமா? ஆசீர்வதிக்கிறாரா, கிருபை மேல் கிருபை தருகிறாரா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வயசுங்களோ அவ்வளவு வயசு வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு வந்த எல்லா காரியங்களையும் விலக்கி மீட்டு நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. வந்துக்கிறவங்க என்ன பண்ண போறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. Come on, raise your hands. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்லுங்க. Hallelujah. அவ்வளவுதான சத்தம்? Hallelujah. அக்கா கிட்ட சண்டை போடும்போது, அண்ணன் தம்பிட்ட சண்டை போடும்போது எவ்வளவு சத்தமா போடுறீங்க. ஆண்டவரை துதிக்க தயவு செய்து வாயை தரங்க. மத்ததுக்கு எதுக்கு தரட்டானாலும் பரவாயில்ல, ஆண்டவரை துதிக்கும் போது நீங்க வாய்களை திறந்து துதிச்சீங்கன்னு சொன்னா தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா எங்க இருவரும் ஒரு குடியிருவில் நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்க ஒவ்வொரு பக்கத்திலும் தேவன் இருக்கிறார்மா உங்களை ஆசீர்வதிக்க. ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஜீசஸ் என்று சொல்லி நம்ம வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. இங்கிலீஷ்ல, கன்னடால, எந்த லாங்குவேஜ் இருக்கு எடுத்துக்கோங்க. தமிழ்ல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்துங்க, படிங்க. அந்தபடியே விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகின்றார். ஆமென். ஹalleluya. இங்கிலீஷ்ல படிங்கமா. கலேஷியன்ஸ் 3:9. New Testament புதிய ஏற்பாடு. செகண்ட் கொரிந்தியர் பக்கத்துல. And so then those who are of faith are blessed with believing Abraham. Yes, hallelujah. பாருங்க, அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம வேதத்துல விசுவாசமுள்ள தகப்பன் என்று சொன்னால் அது ஆபிரகாம் தான்.
பாருங்க, அந்த தேவன் சொல்லுகிறாரு, அந்தபடி நீங்க ஆபிரகாமை போல விசுவாசித்தா இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். Hallelujah. ஆகவே இன்னைக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னமா செய்யணும்? நன்றி, விசுவாசம் உள்ள நன்றி, பிள்ளைகளா நன்றி. இருப்போம். Thank you, thank தேவன் you, நம்மை thank you. ஆசீர்வதிப்பார். ஆகவே மீட்பின் கீதங்கள் 75வது பாடல், கண்மணி போல காப்பவரே கல்வாரி நாயகனே என்று சொல்லி ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு இந்த நாளை கொடுத்த தேவனுக்காக நன்றி சொல்வோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்காக நம்ம நன்றி சொல்வோம். ஆமென், ஆமென். தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டி பண்ணலாம். எஸ், எல்லாருமாய். ஒழுங்கமா தட்டக்கூடாது, சோம்பேறியா தட்டக்கூடாது. Clap your hands. Yes. Hallelujah. Thank you. கண்மணி போல. காப்பவரே Thank you. கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே கல்வாரி நாயகனே, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. நீங்க சொல்லுங்க எல்லாருமாய். நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, சொல்லுங்க கண்மணி போல. கண்மணி போல காப்பவரே கல்வாரி நாயகனே, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, ஆமென். எந்த ரட்சிப்புமானவரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, என் ரட்சிப்புமானவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி இயேசுராஜா. இந்த நாளிலே ஆமென். அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் கவலைகள் தேவன் போக்குகிறாராம். கஷ்டங்கள் யாவையும் நீக்குகிறாராம். ஒரு தாயை போல தகப்பனை போல தேவன் நம்மை தேற்றுகிறாராம். ஏன்? அவரை விசுவாசிக்கிறதுனால. தேங்க்யூ. Jesus. நன்றி அப்பா. எஸ், தேங்க்யூ. Thank you, Lord. கண்ணீர் கவலையை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே. கண்ணின் கவலையை போக்கினீரே, ஆமாப்பா. கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே. தாயை போல ஆமென். சுமப்பவரே, தாயை போல சுமப்பவரே, Everybody. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, ஆமென், ஆமென். நன்றி இயேசுராஜா. உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் மாந்தருக்கு பேரின்பம். உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் ஆமென், ஆமென். தேடும் யாவருக்கும் பேரின்பம். ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும். கண்மணி போல காப்பவரே காப்பவரே, கல்வாரி நாயகனே. சொல்லுங்க எல்லாருமாய். நாயகனே, கல்வாரி போல காப்பவரே கல்வாரி எல்லாரும் கை உயர்த்தி. நாயகனே. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. நன்றி இயேசுராஜா, ஆமெனப்பா. நன்றி இயேசுராஜா. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நம் கண்ணீர் கவலைகளை போக்குகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மோடு கஷ்டங்களை யாவையும் நீக்குகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறார்? அவர் உண்மையாய் தேடுவோம். ஸ்தோத்திரம், வசனம் தான் ஸ்தோத்திரம், சொன்னது, ஸ்தோத்திரம். என்னை முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு கர்த்தரை தேடுங்க, ஆமென். தொழுது கொள்ளுங்க, அப்ப நான் உங்க பக்கத்தில் வந்து உங்களை Thank you, ஆசீர்வதிப்பேன் Jesus. என்றார். Thank you, வாழ்கிற Jesus. நாட்கள் எத்தனை நாட்கள் என்று தெரியாதுங்கம்மா. ஆமென், ஆமென், ஆகவே ஆமென், கொடிய ஆமென். காலத்தில் இருக்கிறோம், பயங்கரமான வேதனையில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிற நாள். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்ய
செய்வோம். அவர் பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். அந்த கண்களை மூடி அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. ஹalleluya. வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. கரங்களை உயர்த்தி துதிங்க. சத்தம் போட்டு துதிங்க. இது உங்களுக்கு கிடைத்த நேரம். ஒருவேளை வீட்டிலே உங்களுக்கு இந்த நேரங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். சபைகளிலோ ஆலயத்திலோ அந்த சமூகத்தில் தான் இப்படிப்பட்ட நேரங்கள் கிடைக்கும். சத்தத்தை உயர்த்தி துதிங்க துதிங்க துதிங்க. Praise to God. Yes, 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 yes. Mighty God, we praise you. Prince of Peace, we praise you. Everlasting Father, we praise you. Heavenly Jesus, we praise you. Holy Father, we praise you. Master, we praise you. Prince of Peace, we praise you. Almighty God, we praise you. Justice God, we praise you. Oh God, we praise you, praise you, praise you, praise you. Thank you, Master. Thank you, Master. Oh creator God, we praise you. Oh Jesus, we humble to you, Lord. We humble to you, Lord. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஹalleluya என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை நீட்டி கண்களை மூடி துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறபடியாலே கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் தோற்றங்களை என் கண்டு சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னவரே, இன்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெருகட்டும். Thank you Lord. நன்றி 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 நன்றி. Thank you Holy Spirit. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். உம்மை துதித்து நன்றி ஆராதிக்கிறோம். செலுத்துகிறோம் நன்றி நல்ல செலுத்துகிறோம். பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு பாதிரிமார்களுக்காக, கன்னியாஸ்திரிகளுக்காக, சபை ஊழியக்காரர்களுக்காக, பாஸ்டர்மார்களுக்காக நம்ம எல்லாருமா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கிராம ஊழியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எவாஞ்சலிஸ்டம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபை போதகர்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடிதங்கள் மூலியமாக ஊழியம் செய்கிறவர்களை கொடுக்கிறோம். டெலிபோன் மூலியமாக கூகுள் பே பண்றதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வீடுகள் தோறும் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்கார கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை மிக சிரமத்தோடு கூட ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துகிற ஒவ்வொரு சபை ஊழியக்காரர் பாஸ்டர்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மூப்பர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, ஒவ்வொரு ஊழியக்காரரை தேவன் தம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொண்டு எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ அந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நல்ல ஆண்டவரே ஜெபம் ஆராதிக்கிற ஒரு இடத்தை அடையாளம் காட்டி நல்ல வீடுகளை தேவன் ஆசீர்வதித்து நீ தரப்போகிறதற்காய் உமக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களிலே ஜெபம் நடத்துகிற இடங்களிலே எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அநேக பிள்ளைகள் அந்த இடத்தை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறதற்காக கொடாக்குடி நன்றி. ஆண்டவரே, ஸ்கூல் லீவ்ல வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் தேவன் பலப்படுத்தி தாங்கி நடத்துகிறதற்காக கோடா கோடி நன்றி. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல எல்லா விதமான டயபெட்டிக்கை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால மாற்றி கொடுங்க. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் கனவில்லாமல் ஊழியம் செய்றாங்க. அந்த சகோதரிமார்களை தொடுங்க ஆண்டவரே. மனைவிமார்கள் இல்லாமல் கணவன் மாற்றம் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாமல் ஆண்டவரே பிள்ளைகள் பொறுப்பெடுத்து நடத்துகிற அந்த ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்காரரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவங்களை பலப்படுத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆக இந்த வேளையில விசேஷமாக வியாதிஸ்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆமென் ஆமென். முக்கியமா பாருங்க, இந்த ஹீட் காரணமாக, இந்த வெயில் காரணமாக, இந்த உஷ்ணத்தின் காரணமாக நிறைய பேருக்கு பாருங்க பலவிதமான பலவீனங்கள்.
நிறைய பேருக்கு இப்ப கேக்குறோம் ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்குது என்று சொல்றாங்க. ஆமென், இந்த ஆமென். அதிகமான இந்த கர்ப்பத்தினால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆயிக்கொண்டிருக்கிறதாம். அப்ப நிறைய பேருக்கு வாமிட், நிறைய பேருக்கு லூஸ் மோஷன், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. இந்த உஷ்ணத்தின் காரணமாக இந்த பெங்களூர்ல இருக்கிற இந்த உஷ்ணம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆந்திரால, தமிழ்நாட்டுல, பாம்பேல, டெல்லியில இன்னும் பயங்கரமான உஷ்ணங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறதாம். ஆகவே அப்பா எங்களுக்கு அட்லீஸ்ட் அமர்ந்து நாங்க ஜெபிக்க எங்களுடைய எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் உஷ்ணங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒருவாய் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல டிகிரிக்கு கொடுத்திருக்கீங்க. இன்னும் அதிகமான டிகிரியில இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் எல்லா ஸ்டேட்டுகளையும் எல்லா வித காரியங்களும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். நாட்களில முக்கியமாக வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்று தினத்திலிருந்து பயங்கரமாய் பலவீனப்பட்ட தச்சமாவை ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லா வியாதிகளுக்காக ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார். தேங்க்யூ. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எல்லா ஊழியக்கார ஆண்டவரே வியாதிஸ்தலர்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நோயாளிகளை ஆண்டவரே அன்றைக்கு உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த எல்லோரையும் தொட்டு நீர் சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். விசுவாசத்தோடு கூட வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரம் ஆண்டவரே தொட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர்கள் கண்கள் இருக்கிற ஆண்டவரே, காதுகளில் இருக்கிற, மூக்குப்பகுதியில் இருக்கிற, வாய்ப்பகுதியில் இருக்கிற, ஆண்டவரே இதயத்தில் இருக்கிற, வயிற்றில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீ தொடுகிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென். அப்படியே செய்யுங்க. சொல்லுங்க, அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. உம்மாலே ஆகும் ஆண்டவரே. இயேசுவா உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எங்களை தொட்டு சுகப்படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே. உமது பலனே அல்லாமல் எங்களாலே நிற்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களாலே நடக்க முடியாது ஆண்டவரே. தரிசனம் இல்லாமல் எங்களால ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளை இன்றைக்கும் எத்தனை பேர் வர முடியாத ஆண்டவரே நிலைமையில கால்கள் வலி, சரீர பலவீனங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தாலே இந்த வேளையிலும் கூட ஐயோ என்னால ஜெபத்திற்கு போக முடியல என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசு நாமத்திலே தொடுமா. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. வருகின்ற நாட்கள் இந்த இடங்கள் ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்க அநேக ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவதற்காக நன்றி. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூல் லீவ்ல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பலவீனமும் ஆகாதபடிக்கு இந்த உஷ்ணத்தின் வழியாக, இந்த வெயில் வழியாக ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னார் ஆண்டவரே. அப்படியாக இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த சீதோஷண நிலை நிமித்தம் எந்த ஒரு பலவீனமும் யாரையும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீர் காத்துக் கொள்ளுகிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பலவீனம் உள்ளவர்களை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே பண பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி இருக்கிறது. பணம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. பைபிள்ல இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்றேன். செகண்ட், அதாவது Proverbs 22:4 மிக அருமையான ஒரு வசனம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நீ நான் யாரா இருந்தாலும் சரி, என்ன வசதி உள்ளவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். பணத்திற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். இல்லையா? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வசனம் மிக தெளிவோடு கூட சொல்லுகிறது. அதனால Proverbs 22:4 என்ன சொல்றேன்? By humility and the fear of the Lord are riches and honor and life. ஆமென். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4வது வசனம். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? இன்னொரு வாட்டி படிங்க அந்த இங்கிலீஷ் வேர்டு. 22:4 Proverbs. Obey the Lord. Be humble and you will get riches, honor and a long life. ஒரு மனுஷனுக்கு இதை விட்ட வேற என்னங்க வேணும்? இல்லையா?
இங்கிலீஷ்காரங்களுக்கு புரிஞ்சாமா உனக்கு? இப்ப தமிழ்ல படிங்க. 22:4. தாழ்மைக்கும் நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு முன்பதாக நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கணுமா? தாழ்மை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும், வல்லல கேளுங்க, என்னது? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. அதுதான் இங்கிலீஷ்ல படிச்சாங்க. லாங் லைஃபா ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டாருன்னா அவர் எடுக்கிற வரைக்கும் உடம்புல நீ அதை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ பண பிரச்சனை நம்ம பண பிரச்சனையை பெருசா நினைச்சாதான் அது பிரச்சனையா இருக்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். சகல ஐஸ்வர்யத்தின் சம்பன்னரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பன்னர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அவரிடத்துல இல்லாத ஐஸ்வர்யம் ஒண்ணுமே கிடையாது. ஆக நம்ம இந்த பண பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம். இல்ல இவங்களது ஏமாத்தி வாங்கணும்னால கிடையாது. ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு வரட்டாங்க. எங்களுக்கு உதவியா கொடுக்கறவங்க, கடன் கொடுக்கறவங்கள எங்களுக்கு கொடுக்கட்டும். அதை நாங்க நன்றியோடு திரும்பி கொடுக்குறோம் ஆண்டவர். அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வாழணும். அப்போதான் கொடுக்கிறவங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியே செய்வார். பைபிள பாக்குறோம் இல்லையா? கர்த்தரை நம்பி நன்மை. அப்ப அந்த நன்மையை வாங்கும் போது கூட யாரை நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். ஆண்டவரை நம்பி நம்ம கேட்கும் போது, ஆண்டவரை நம்பி நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் எத்தனையாவதை ஆசீர்வதிச்சு தருவாரு. ஆக பண பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இந்த மாசம் ஆனோன்னு அவங்க ஃபீஸ் கட்டணும் இல்லையா? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்பா அம்மாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் கூட ஜாம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணு முடுங்க. இப்போ விரட்டம்மா அவங்க ஜாம் பண்ணுவாங்க பாருங்க. இந்த பணத்தை குறிச்சு ஆண்டவரே, பண பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. அதை நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. நாங்க உமக்கு முன்பதாக தாழ்மைப்படும் போது ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வரும்போது ஆண்டவரே, அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறேன். ஐஸ்வர்யத்தை தருகிறேன், ஜீவனை தருகிறேன், மகிமையை தருகிறேன். இது எங்க வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போமாக. மகா உன்னதங்கள் வாசமாய் இருக்கிற நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுக்கு யாருக்காவது பணம் கஷ்டம் இல்லை என்று சொன்னாலும், ஒருவேளை எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உறவினர்களுக்கு இருக்கலாம், இப்படிப்பட்ட பண கஷ்டத்தினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாங்கிட்டு கொடுக்க முடியாத பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, சீட்டு போட்டுட்டு அதுக்கு கொடுக்க முடியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பட்டு அது கடன் திருப்பி கொடுக்க முடியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க ஆண்டவரே. வாடகை வீட்டுகளில் இருந்து எத்தனையோ மாதங்கள் வாடகை கொடுக்க முடியாத கூட சூழ்நிலை இருக்கிறாங்க ராஜா. இப்பப்பட்ட எல்லா பிள்ளைகளும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அழகான வசனத்தை சொல்லிவிட்டு, ஆமா ஆண்டவர், உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கும் பண பிரச்சனைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இன்னைக்கு நீங்க பேசிருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு தாழ்மைப்படும் போது ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனையும் நீர் தருகிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு பயப்படாத நாங்கள் போயிருப்போம் போல தெரிந்த ஆண்டவரே, நாங்கள் தாழ்மைப்படாத எங்களே நாங்கள் தனகனமா நினைச்சிருக்க கூடும் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் தாழ்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் பயப்படுகிறோம் ஆண்டவரே. அவங்க செய்தாங்க, அதனால நான் செய்தேன். அவங்க பார்த்தாங்க, அதனால நான் பார்த்தேன். அவங்க கொடுத்தாங்க, அதனால நான் கொடுத்தேன். இது அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க, அதனால நானும் போனேன். எனக்கு என்ன என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை தாங்களையே எல்லாவற்றுக்கும் ஒரு சரி செய்து கொடுக்கிற எல்லாவித காரியங்களையும் ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு பயப்படாத காரியங்களே சுவாமி. ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட நாங்கள் உமக்கு பயப்படும் போது அதில் ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறீர், நன்மை வைத்திருக்கிறீர், ஜீவனையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். 10 கற்பனைகளை நாங்கள் கடைபிடித்தாலே போதும் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உமக்கேற்ற பிள்ளைகளாக இருப்போம். இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்களே நிதானிக்கட்டும். நான் கர்த்தருக்கு பயப்படாது போயிருக்கிறேன், கர்த்தருக்கு தாழ்மைப்படாது போயிருக்கிறேன். ஆகவே தாய், நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு நேரிடவில்லை, நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு சரிப்படவில்லை என்று சொல்லி இன்னைக்கு மனம் திரும்பி ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களே ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாள் ரைட் நவ் இயேசு சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நன்மையான ஈவுகளான நிரப்புகிறமைக்காக
நாங்க அற்புதமா. நன்றி சொல்லுகிறோம் இயேசு சுவாமி. ஆமென். அப்பா விசேஷமாக பிள்ளைகள் படிப்பு காரியத்துல பெற்றோர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. உங்க சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறமைக்காக நன்றி. தேவைகளை சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆமாப்பா. அனுப்பப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் கர்த்தர் அற்புதத்தை நீங்க செய்றீங்க. இந்த நிமிஷத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில செய்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டு வாடகை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாடகையான வீடுகளை காண்பீங்க. லீஸுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டுகளை காண்பீங்க. ஆமென். முக்கியமாக சேலுக்கு வைத்திருக்கிற சைட்டோ வீடுகள் நல்ல ஒரு விலைக்கு போகட்டும் என்று உதவி சுவாமி. செய்யும், உதவி உம்மை செய்யும். நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிவாசல்களை திறக்கிறமைக்காக நன்றி. ஆமென். நீங்களே அடையாளமாய் காண்பிக்கிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம். முதலாவது உங்களுக்கு முன்பாக நாங்க தாழ்மைப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமென். உமக்கு நாங்கள் பயப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்போது வைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களை எங்களை தேடி நீங்க கொடுக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ரட்சகர் இயேசப்பா அற்புத நாமத்தினால சின்ன சின்ன பிசினஸ்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாகனங்களை ஓடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே போகிறோம் வருகிற காரியங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாக பின்பாக இருக்கட்டும். சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி மனைவி விட்டு கணவனை விட்டு பிள்ளைகளை விட்டு வெளியூர்ல ஊழி ஆண்டவரே வேலைகளுக்கு சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும் சுவாமி. அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆமென். துதி ஸ்தோத்திர கன மகிமையில உங்க ஒருவருக்கே செலுத்தி ஆமென். என் கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி என் தேவனே விண்ணப்பத்தை கேட்டனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி உற்சாகமாய் கை தட்டுங்களேன். சோவரா. Thank you. Children's, where are the claps? Thank you. நன்றி நன்றி. நிச்சயமாக இப்பொழுது கூட வாலிப பிள்ளைகளுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக, நன்றி. பிரைமரி ஸ்கூல் போகிற நன்றி பிள்ளைகளுக்காக, நன்றி. காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக, டிகிரி படிக்கிற பிள்ளைகளுக்காக Thank நம்ம you, ஜெபம் பண்ணுவோம். Jesus. நன்றி. அதே நேரத்துல திருமணத்திற்காக காத்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளின் கருத்துல கொடுப்போம். திருமணமாகி கர்ப்பக்கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக Thank you. நம்ம ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்துல ஸ்தோத்திரம். திருமணமாகி முதல் கர்ப்பத்தையும் 2வது கர்ப்பத்தையும் ஆண்டவர் Yes, தொட்டிருக்கிற thank you. இந்த பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். Thank இன்னைக்கு you, அநேக பிள்ளைகள் அவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம். அவங்களுக்கு கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. நம்ம டீனா லூயிஸ், அதாவது நிம்மி அவங்க பொண்ணு, அவங்களுக்கு 2வது ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அதே போல ஜாய் ரூபா அவங்களுக்கு கூட 2வது பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற அனில் சுஜி அவங்களுக்காக 2வது குழந்தைக்காக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரம் அவங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரூபா ஜாய் சொல்லியாச்சு. இந்த மாதிரி எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க, முதல் பாக்கியத்தோடு காத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும். யாக்கோபு சொல்றார் சாராளை பார்த்து, நான் என்ன கடவுளா உனக்கு பிள்ளை கொடுக்க, கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்க நான் என்ன செய்யுது, நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார்கள். பெரிய யோசுவா வரும்படியாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி 12 கோத்திரங்களை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த மாதிரி நமக்கும் ஒரு சில கோத்திரங்களை கொடுக்க தேவன் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்சா நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் மேரி என்ற மகள் 4வது பிள்ளைக்காக அந்த மகள் ஏழை மகள் கர்ப்பம் தரித்திருக்கிறான். அந்த மக்களை கர்த்தர்தானே ஆசீர்வதிக்கணும். அவளை நினைத்தில் வச்சுக்கலாம். இந்த வாரம் அந்த வாரம் இது இருக்கிறது. கர்ப்பத்தின் கனியை கொடுத்த தேவன் அந்த மக்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களையும் சேர்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். படிக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவன் ஞானத்தினால, பரலோக ஞானத்தினால நிரப்பும். அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட தாய் தகப்பன் கொடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவரீர் தாமே ஆசீர்வதித்து அந்த ஃபீஸ்களை கட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி.
வாலிப பிள்ளைகள் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் Thank கருத்துல you, Lord. கொடுக்கிறோம். Thank you, ஆண்டவரே, Lord. அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தேவன் ஞானத்தினாலே நிரப்புங்க. Yes, Lord. திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆவியானவரே. துணைவனை, ஏற்ற துணைவியை என் தேவன் அடையாளம் காட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கிறோம். திறக்கப்படாத எல்லா கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் திறக்கப்படும்படி ஆமென். தேவன் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே Thank you. ஆண்டவரே, ராக்கேலுக்கு செய்த அந்த அதே அற்புதத்தை, Yes. அன்னாளுக்கு செய்த அதே அற்புதத்தை, அற்புதத்தை. அன்னை மரியாளுக்கு செய்த அதே அற்புதத்தை அற்புதத்தை. இன்றைக்கும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். Hallelujah. இயேசு நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன். மாறாத தேவன். பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிற தேவன் நீர். Thank you, Master. இரண்டாவது பிள்ளை பாக்கியத்தை தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி Jesus. செலுத்துகிறோம். நன்றி. அதுவரை அது போல சுவாமி இன்னும் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா நன்மையான காரியங்கள் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நீர் தருகிறதற்காய் நன்றி. என்னை மறவா தேவன் என்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். எங்களை மறக்காத தேவன் என்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறீர். Thank you, Lord. தாயின் கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றின தேவன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். எங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜோரா கைத்தட்டி சொல்லுங்க, ஆமென். 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 தேவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். நாம விசுவாசிப்போம். Thank you, Lord. நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. Amen. நம்முடைய கடுகளவு விசுவாசம் மலையத்தனையான காரியங்களை செய்யும். Yes. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம்? கடுகளவு. கடுகளவு விசுவாசம் மலையத்தனையான காரியங்களை ஆண்டவர் அற்புதம் செய்வார். நேற்று தினத்துல SSLC பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வந்திருக்கிறது. நிறைய பிள்ளைங்க பாஸ் ஆயிருக்கிறாங்க. போன் பண்ணி நன்றியும் சொன்னாங்க. விசேஷமாக ஒரு தாயார் அந்த பிள்ளைகளுக்காக எடுத்த எல்லா பிரயாசங்களையும் தேவன் ஆஸ்வதித்து மகள் மேரி மற்றும் ஜெனிஃபர் 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆஸ்வதிக்கும்படிக்காய் அந்த ஒரு தாய் தன் கணவன் இல்லாத நாட்களில் கூட வீட்டு வேலைகளை செய்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு முறையில நடத்தியிருக்காங்க. ஆகவே பெற்றோர் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் தேவன் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாவலானாங்க. இந்த சந்தீப் என்ற மகன் அந்த ஒரு முழு பொறுப்பெடுத்து நடத்தி இந்த பிள்ளைகளை செயின்ட் ஜோசப் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் PUC படிக்க வைக்க அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அவர்களுக்காக செபித்திருக்கிறோம். நாமும் செபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்வார். நம்முடைய தேவன் நம்மை மறவாமல் இருக்கிறது. இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்களை மறக்காத தேவன். நீங்க சொல்லணும், என்னை மறவா இயேசு ஆண்டவரே, இந்த ஆண்டை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி. அதுல முக்கியமாக சகோதரர் ரவி உமா அவங்களுக்கு இந்த நாளைக்கு பர்த்டே. இந்த மகனை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அவங்க முழு குடும்பத்தையும் தேவன் ரட்சித்து ஆசீர்வதிக்கட்டும். Thank you, Jesus. நன்றி 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 நன்றி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். Thank you, Lord. Yes. நம்மை மறவாத தேவன். அவருக்கு நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நன்றிகளை ஏறெடுப்போமா? Yes. Thank you, Lord. இரவு முழுதும் கண்மணி போல காத்த அந்த தேவனுக்கு நன்றி. சிவனோடு வைத்த நன்றி, சிவத்தோடு வைத்த தேவனுக்கு நன்றி. Thank you, Lord. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வாழ்ந்தனேக்காய் இருந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வாழ்ந்தனேக்காய் இருந்ததாலே ஸ்தோத்திரம்.
மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆமென். பயப்படாதே பலத்திருந்தானே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பாசத்தின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசத்தின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா Thank you. உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் மறக்க மாட்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வலக்கரத்தினால் நம்மை தாங்குவார். ஏன்? அவர் என்னை மறப்பதில்லை, அவர் நம்மை மறப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் பேசுங்க என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை நாம ஏறெடுக்கலாமா? மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த மத்தியான வேளைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எடுத்த துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜெபித்த விண்ணப்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பாடல் ஆராதனைகளுக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற கர்ப்ப கண்ணிலிருந்து பெரியோர் வரை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா விளைவினங்களோடு கொண்டு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், தேவைகளோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் நுழைந்த பிள்ளைகள், குறைவோடு நுழைந்த பிள்ளைகள் வெளியே போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்களோடு கூட செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்ககிட்ட வந்த பிள்ளைகள் நிறைவை தான் பெற்றுக் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆகவே எல்லா பலவீனங்களை அகற்றி பேசுகிற ஊழியக்காரர் மறுத்து என்னோடும் எங்களோடும் அப்பா இந்த ஆன்லைனுமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வசனத்தின் வழியாக பேசி ஆறுதல் படுத்துங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களை நாம் செலுத்தும்படி எல்லாருமாய் ஜோரா வருஷம் கூட கைகளை தட்டி Thank you, Lord. ஜோரா சத்தமே வரல. Praise God. Praise ஜோரா, இந்த God. பக்கத்தில் தம்பி Thank you. இந்த பக்கத்தில் கடைசி வரைக்கும் வெளியே போக கூடாது. இல்லாட்டி வெளியே போகணும், அப்படியே போயிடணும். என்ன கடவுளுக்கு பயப்படணும். கை தட்டின ஜோரா தட்டினியா? ஆமென், ஆமென். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களால. நம்ம ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷத்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தினா, வாழ்வு கொடுக்கும் தேவன், ஜீவனை கொடுக்கும் தேவன், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கும் தேவன், நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் தேவன். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும் இல்லையா, பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது, குழப்பம் இல்லாத மனுஷனே கிடையாது, கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. கஷ்டங்குதுன்னு வீட்டுல உட்காந்து ஒரு காரியம் நடக்காது. இல்ல ஏச்சு வேலைக்கு போகணும், முகம் கழுவி வேலைக்கு போகணும். சோம்பேறியா வீட்டிலேயே உட்கார்ந்து சோம்பேறியா வீட்டிலேயே படுத்துட்டு இருந்தா ஒரு காரியம் நடக்காது. சோம்பேறிகளை ஒருபோதும் நான் ஆசீர்வதிக்கிறது இல்லை அப்படின்னு பைபிள்ல ஆண்டவர் சொல்றார் இல்லையா. கஷ்டம் இருக்குதுங்க, கை கால் வலிகள் இருக்குது, கை கால் நோவுகள் இருக்குது, நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் இல்லையா. நாம கூட வீட்டுல இருந்துட்டா ஆண்டவர் வருவாரு, பார்க்குவார், யாரும் இல்லப்பா அப்படின்னு போயிடுவார், அவ்வளவுதான். இல்ல இந்த ஜபத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நான் தான் தீர்மானம் பண்றது. அப்ப அந்த தீர்மானம் பண்றது ஆண்டவர் கேட்கிறார். நம்ம வீட்டுல 7 மணிக்கு ஜபம், 7:30 மணிக்கு ஜபம், அல்ல 6:30 மணிக்கு ஜபம், இல்ல 12 மணிக்கு ஜபம், அல்ல அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பரவாயில்ல அப்படி இருந்தாக்கா அந்த நேரத்துல ஜபம் அப்படின்னு சொல்லி நாம தான் தீர்மானம் பண்றோம். அதை ஆண்டவர் காது விட்டு கேட்கிறார். என் பிள்ளைங்க கரெக்டா 12 மணிக்கு
ஆராதிக்கிறாங்க, 7 மணிக்கு ஜெபிக்க போறாங்க, 6 மணிக்கு ஜெபிக்க போறாங்க, ஆலயத்துல 9 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு, 6 மணிக்கு ஜெபம் பண்ண போறாங்க, நான் போகணும், அவங்க ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாக கரெக்டான நேரத்துல அவர் வந்துடுறாரு. அப்ப அவர் வந்து பார்த்து நம்ம எல்லாம் இல்லைன்னா என்ன ஆயிடுவாரு? ஏமாந்து போயிடுவாரு. என் மகன் வரேன்னு சொல்லிச்சே வரலையே, என் மகன் வரேன்னு சொன்னானே வரலையே அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடுவார். அப்போ நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? கடவுளை ஏமாத்துறவங்களா இருக்கிறோம். பத்தியா, பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி வரும்போதுதான் அந்த பிரச்சனை மாறும். நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து கஷ்டம் 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 சொன்னா அந்த கஷ்டம் நம்ம வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்காங்க, அது அங்கதான் இருக்காங்க. அதே ஆகுமத்துல தான் சொல்றாரு, உன் பாவம் உன் வீட்டு வாசல்லையே படுத்திருக்கும், ஏசு நாமத்தினாலே பாவமே சாவமே போ அப்படின்னு சொல்லி பாருங்க, சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தெரியும் தானே? ஒரு சின்ன ஜெபம், அவ்வளவுதான். பெரிய ஜெபம் கிடையாது, நீண்ட ஜெபம் கிடையாது, ஒரு சின்ன ஜெபம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, எதுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக, அந்த கணவனுக்காக, மகளுக்காக, மகனுக்காக, அந்த பேரை சொல்லி ஆண்டவரே உங்க தேவையெல்லாம் சந்திங்க, ஆண்டவரே இயேசு நாமத்தில் பிதாவே. அவ்வளவுதான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. 2-3 வார்த்தை சொல்லிதான் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் செய்வார். முதல் தலைமையில் இருந்த வேதநாயக சாஸ்திரி அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் உன் வேலையை பார்க்கறேன், நீ என் வேலையை பாரு. இவ்வளவுதான் ஜெபம். அவங்க வீட்டுல 4 நாள் ஆச்சு சாப்பிட இல்லை, இத்தனைக்கும் ஊழியக்காரர். அவர் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறாரு. என்னங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, காய்கறி எதுவுமே இல்லை, என்னங்க இப்படி சைலண்டா ஊழியத்துக்கு போயிருந்தீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னா, சரி கண்ணு முடுங்க ஜெபம் பண்ணலாம் நினைச்சாங்க. பெரிய நீண்டு ஜெபம் பண்ணுவார். அவர் ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே நான் உன் வேலையை பார்க்கிறேன், நீ என் வேலையை பார்த்து. அப்படின்னா ஏசாமியினுடைய வேலை எது? ஊழிய வேலை, எல்லாருக்கும் அறிவிக்கிறது. இவருடைய வேலை என்ன? குடும்பத்தை பார்க்கிற வேலை. அதுதான் சொல்றாரு, என் வேலையை நீங்க பார்த்துக்காங்க, நான் உங்க வேலையை போய் பார்க்க போறேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த ஊர் தேசத்திலே ராஜா மகனுடைய கல்யாணம், நிறைய சாப்பாடெல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த ஊர்ல யாரு உண்மையா இருக்கிறவங்க, நீதிமானா இருக்கிறது? வேதநாயக சாஸ்திரி குடும்பம் தான். இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துருங்க, அவங்க வழியா எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் ஊழத்துல இருந்து வராரு, அவங்க வீட்டுக்கு அவ்வளோ ஜனம், நம்ம கடன்காரனெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கஞ்சி வந்து பார்த்தா கிட்ட வர வெறும் பிரியாணி வாசனை அடிக்கிறான். அந்த ஊருக்கே சாப்பாடு கொடுக்கும்படி ஆண்டவர் மாத்திட்டார். ஒரே ஒரு சின்ன ஜபம் தான். அதனால உங்க எல்லாருடைய ஜபம், ஆண்டவரே இங்க பாரு, நான் காலேஜ் போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் டிகிரி படிக்க போறேன், என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. நிறைய பாடங்கள் எனக்கு தெரியவே இல்லை, டீச்சர் சொல்றாங்க, சார் சொல்றாங்க, புரியுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஓ லார்ட் ஜீசஸ் டீச் மீ லார்ட், கைட் மீ லார்ட், டச் மீ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு படிக்கலாம் யோவான் 10வது அதிகாரம். அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல சுருக்கமா 8, 9, 10. ஜான் காஸ்பல் சாப்டர் 10 verses 8, 9, 10. எல்லாரும் உட்காரலாமே, உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். சரி, ஜான் காஸ்பல் 10th chapter 8, 9, 10. All whoever came before me are thieves and robbers, but the sheep did not hear them. I am the door. If anyone enters by me, he will be saved, and he will go in and out and find pasture. The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. ஆமென். அங்க ஆண்டவர் இயேசு முதல் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன், என் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு அங்க 8, 9, 10 வசனம் என்ன சொல்றாரு? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், எனக்கு முன்னே வந்த எல்லா மேய்ப்பர்களும் கள்ளரும், பாத்தீங்களா, கள்ளரும் திருடரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். ஆடுகளை மேய்க்கிற மாதிரி மேய்ச்சி ஒரு சிலருக்கு வித்துடுறது, அதான் திருட்டுத்தனம். ஒரு சிலரை கொள்ளை அடிச்சுன்னு போயிடுறது இல்லையா? அப்படியாய் வந்தார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆடுகள் அவங்களுக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கவில்லை.
நானே வாசல், நானே வாசலா இருக்கிறேன். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என் வழியாய் ஒருவன் ஆலயத்திற்குள்ளோ வீட்டுக்குள்ளோ குடும்பத்திற்குள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். பாத்தியா, அவன் உள்ளத்திலயும் நல்ல சமாதானம் இருக்கும், வெளியரங்கமாய் கூட நல்ல சமாதானமாய் இருப்பான். உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைவான். அப்புறம் திருடன் திருடவும். நல்ல கவனிங்க, திருடன், அதாவது திருடன் என்ற பேர் யாருக்கு? பிசாசுக்கு தான், மனுஷனுக்கு கிடையாது. இது இந்த திருடுதெல்லாம் வேற. அவன் ஆத்தும திருடன். அவன் ஆத்மாவையே திருடிடுவான், ஒரு குடும்பத்தையே திருடுவான், அந்த குடும்பத்தை அப்படியே பாதாளத்துக்கு தள்ளிடுவான். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. பத்தியா, நல்ல கவனிங்க, திருடன் திருட வருகிறான், இரண்டாவது கொல்ல வருகிறான், உன் ஆத்மாவை கொலை செய்கிறவனாய் வருகிறான், அழிக்க. அடுத்து உன் ஆத்மாவை பாதாளத்திலே அழிக்க வருகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திருட வருகிறான், ஆத்மாவை திருடுகிறவன், பிறகு ஆத்மாவை கொலை செய்கிறவன். இந்த ஆத்மாவை வைத்து பல பேரை கொள்ளுகிறவர்களாய் மாற்றிடுவோம். அடுத்து அழிக்கிறவனாய், அந்த ஆத்மாவை பாதாளத்தில் அழிக்கிறவனாய் அவன் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வேறெந்த ஒரு காரியத்திற்கும் அவன் வரவே மாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அவைகளுக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு ஜீவன் உண்டா இருக்கவும், அது பரிபூர்ண படமும் வந்தே. ஆமென். நானோ அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு அவர்களுக்கு நிறைவா இருக்கவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் இன்னைக்கு வாக்குத்தத்தமா நம்ம வாசித்தோம் இல்லையா? விசுவாசிக்கிற மார்க்கத்தார். அல்லேலூயா. எப்படி? விசுவாசத்தின் மார்க்கத்தார் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார், ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வாழ்வு கொடுக்க வருகிறார். அதனாலதான் எரேமியா 32:27 சொல்கிறது, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தரா இருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் தேவனா இருக்கிறார். ஆகவேதான் எந்த மார்க்கத்தாரோ, எந்த குலத்தாரோ, எந்த கோத்திரத்தாரோ, எந்த பாஷைக்காரர் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசு சொல்கிறார், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, மேத்யூ சாப்டர் 15 verses 30 to 31. 30-31. Matthew 15 verses 30-31. எடுத்துங்க, சத்தமா படிங்க. 15, 30, 31. இங்க என்ன சொல்றார் ஆண்டவரே? எடுக்கலையா? Matthew 15, 30, 31. And great crowds came to him, bringing with them the lame, the blind, the crippled, the mute, and the many others. And they put them at his feet and healed them. So the multitude marveled when they saw the mute speaking, the mind made whole, and the lame walking, and the blind seeing, and they glorified the God of Israel. வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லப்பட்டவங்க எல்லாம் வீட்டிலேயே இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்னா இருந்திருக்காரு. அப்படியே முன்னால யாரும் ஏன்ச்சு வெளியே போக கூடாது. வெளியே போனாக்கா திரும்ப வரவே கூடாது. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை நல்ல கேளுங்க. படிங்க. யோவான் மத்தேயு 15 30வது வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது சப்பானிகள், நல்ல கவனிங்க, சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார்.
சொஸ்தப்படுத்தினாங்க. நல்ல கவனிங்க பாருங்க. எனக்கு கஷ்டம் தான் ஆரம்பத்தில் சொன்னது. கஷ்டம் நம்ம வீட்டுல உட்கார்ந்தா சோம்பேறிகளுமா இருக்கும். சோம்பேறிகளை ஒருபோதும் தேவன் என்ன பண்றதுல ஆசீர்வதிக்கிறதே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ ஏஞ்சி நீ வேலையை தேடு. வேலை இல்லைன்னா வேலையை தேடு, போய் கேளு. நிச்சயமா வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உனக்காக ஒரு வேலையை வச்சிருப்பார் ஆண்டவர். உனக்காக ஒரு சம்பளத்தை வச்சிருப்பார். உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். இந்த இடத்துல பாருங்க பைபிள் என்ன அழகா சொல்கிறது. மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. யார் யார் வந்தாங்க இயேசுவின் இடத்துல? சப்பானிகள். நல்ல கவனிங்க. சப்பானிகள் அவங்க யாரு? 2 காலம் நல்லா இருக்கும், ஆனாலும் நொண்டி நொண்டி நடக்குவாங்க. அவங்கதான் சப்பானி. படிங்க. குருடர். பாருங்க ஊமையர். ஊனமா இருக்கிறவங்க. அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர் சொஸ்தப்படுத்தினார். நல்ல கருத்தோடு அர்த்தத்தோடு கூட இருக்கிற வேத வசனங்கள், பயத்தோடு கூட பக்தியோடு கூட நம்ம பார்க்கும்போது அதே அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில செய்வாரா செய்ய மாட்டாங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அவருடைய வல்லமை கூட மாறாது. அவருடைய அதிசயம் கூட மாறவே மாறாது. பாருங்க, குருடனா இருந்தவங்க, ஊடனா இருந்தவங்க, முடவனா இருந்தவங்க, சப்பானியா இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆண்டவரே இவங்களால நடக்கவே முடியாது, ஆண்டவரே என்ன பண்றீங்களா பண்ண ஆண்டவரே அப்படின்னு. எந்திரிக்கவே முடியாது, அவங்களால நடக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து போட்டாங்க. அவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாராம்? சொஸ்தப்படுத்தினார், குணப்படுத்தினார். அடுத்த வசனம் படிங்க. பேசுகிறதையும் பாருங்க, நல்ல கவனிங்க. உண்மையாய் வந்தவங்க இயேசுவின் இடத்துல வந்த உடனே என்ன? ஆமா, நீ வீட்டுல வந்து நிறைய பேசுற, சர்ச்சில் வந்தனும் பைபிள படி, பாட்டு பாடினா ஊம மாதிரிக்கிற, கொசு 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 கொசுன்னு இருக்கிற. எப்படி இல்லையா? குசு குசு கொசுன்னு இருக்கிற. பைபிள படி, பாட்டு பாடினா கையை தட்டுறதே இல்லை. வேற ஒருத்தன அந்த ஹே போடா, ஹேய் போடா அப்படின்ற இருக்குது. நிறைய வெளிய சவுண்டு. இங்க வந்தா கையும் தட்டுறது இல்ல, அப்படித்தானே? அமத்தா கையும் தட்டுறது இல்ல. என்ன சோரா சவுண்டு தருமா? அவர் குடும்பம் அவரு என்ன சவுண்டு? ஐய் வடா, ஐய் போடான்றது. இங்க வந்தா சவுண்டே. ஆனா பேசவே முடியாதவங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? ஊமையர் என்ன பண்ணாங்களா? பேசுகிறதையும் ஊனே சொஸ்தமடைகிறதையும், நடக்கவே முடியாம இருக்கிற ஊனமா இருக்கிறவங்க குணமாகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், சப்பானிகள் நடக்கவே முடியாத 2 கால் நல்லதா இருக்கும், நடக்க முடியாத அவங்க நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும், குருடனாய் வந்தவங்க பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதாங்க நம்ம வீட்டுல நடக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அப்பனா நான் சப்பானியா, நான் ஊனனா, நான் குருடனா? ஆமா, நாம பைபிள படிக்கலன்னா, தெரிஞ்சும் படிக்காம இருக்கிறோம்னா நம்ம குருடரா தான் இருக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு பின்னாடி 100க்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வராங்க. ஆனா புட்பாத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற பர்த்திமேயு அந்த குருடன் மாத்திரம் வருகிறவர் இயேசு தாவீதின் குமாரன், அற்புதம் செய்கிறவர் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். இந்த 100 பேர் 200 பேர்கிட்ட மேல அவர் பின்னாடி சூழ்ந்து வந்துருக்காங்க. எவ்வளவு வாட்டி கூப்பிட்டுருவாங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூட கூப்பிட்டு இருப்பாங்க. என்னை தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கவே இல்லை, ஏன்னா சும்மா கூப்பிடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி. ஆனா விசுவாசத்தோடு கூட ஒருத்தன் கூப்பிட்டான் புட்பாத்துல இருந்து. ஆண்டவர் என்ன சொல்றது பைபிள்? ஆண்டவர் நின்ட்டாராங்க. ஹல்லேலூயா. இந்த தெருவுல தான் போவார் ஆண்டவரே. இந்த தெருவுல எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா உங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவரே? நின்றுடுவார். அட்டென்ஷனா, என் மக என்ன கூப்பிடுது பாருங்க, நின்னுட்டாராம். போய் அந்த குருடனை கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா, அற்புதம் செய்தார். அது போலதாங்க கொண்டு வந்து எல்லாரும் இயேசுவின் பாதத்துல வச்சுட்டாங்களாம். ஆண்டவரே இவங்க நடக்கிறதா இல்ல, ஆண்டவரே இவங்க வேஸ்ட் ஆக்குறாங்க, ஆண்டவரே நீ என்ன பண்றீங்க பண்ணிக்காங்க. எல்லாரையும் குணமாக்கினார். இதை பார்த்த எல்லாரும் தேவனை
மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம். சரி, மார்க் 2ஆம் அதிகாரம் அங்க வாங்க. அங்க மிக அருமையான ஒரு சில வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்களை கவனிங்க. ஆண்டவர் அங்க ஒரு திமிர்வாதக்காரனை சுத்தமாக்குகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. 4 பேருடைய விசுவாசம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருவருடைய விசுவாசம். சொல்லுங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேரு? ஆமா, ஒருவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்து விடுவார். நம் ஒருத்தருடைய விசுவாசம் தான். கணவனை மாத்திரம், மனைவியை மாத்திரம், பிள்ளைகளை மாத்திரம், இவங்களை மாத்திரம், அவங்கள மாத்திரம், எல்லாரையும் மாத்திரம் விசுவாசமா ஜெபம் பண்ணணும். சும்மா ஏனாதானே அப்படி வந்தேன் போனேன், கை தட்டினேன், பாட்டு பண்ணேன், டீ குடிச்சேன் போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன பண்ணும்? ரட்சிக்கும். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த திமிர்வாதக்காரனை இயேசுனிடத்துல கூட்டு வராங்க. ஒரு வீட்டுல இருக்கிறார் இயேசு. அந்த வீட்டுல போறதுக்கும் அதுல அவ்வளோ ஜனம் சூழ்ந்து இருக்கிறாங்க. எங்களுடைய விசுவாசம் பாருங்க, வீட்டு மேல போய் கூரையை எடுத்து அந்த கூரையிலிருந்து அவரை அப்படியே மல்லமா இருக்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறார். அதே போலதான் காணா ஒரு கல்யாணத்துல குறை இருக்குதுன்னு அந்த வீட்டு எஜமா இல்லையா, மாப்பிள்ளையுடைய அப்பா இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு, பொண்ணுடைய அப்பா இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு ஆண்டவர். கட்சியில இயேசு கிட்ட வந்த பிறகுதான் அங்க என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. அப்போ அங்க வெளியில என்ன நடக்குது, என்ன அவஸ்தைப்படுறாங்க இந்த 4 பேரை ஆண்டவர் தூரத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அங்க அந்த கூரையை திறந்து அங்க இருக்கிற சம்பவம் தான் இங்க பாக்குறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்துல 11, 12 படிங்க. என்ன சொல்லுது? 10வது வசனத்துல இருந்து படிங்க. மார்க் 2nd சாப்டர்மா இல்லையா? தமிழ்ல படிச்சிருங்க பரவாயில்ல. That you may know that the Son of Man has power on earth to forgive sins, he said to the paralytic, I tell you, get up, pick up your mat, and go home. And he rose and immediately picked up his bed and went out before them and all, so that they were all amazed and glorified God, saying, we never saw anything like this. ஒவ்வொரு ஊழியக்காரன் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரன் ஜெபத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியில போறாங்க, எந்தெந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போறாங்க அப்படின்றது அந்த ஜெப வீட்டுக்காருக்கு நல்லா தெரியணும். இதான் நடக்கிறது இங்க. ஒரு ஊழியக்காரியம் ஜெபத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கினே அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போனாக்கா இல்லையா, அவங்கள ஒரு சில குறை சொல்லி என்ன பண்றாங்க, குறை சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இங்க பைபிள்ல பாருங்க, இயேசுவையே குறை சொன்னாங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டு மாடியில இருந்து அந்த திமிர்வாதக்காரனை இருக்கிறாங்க இல்லையா. திமிர்வாதக்காரனை இருக்கும்போது அங்க நடக்கிற சம்பவம் பாருங்க. 10வது வசனம் படிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை எடுக்கின உடனே பாவத்தின் நிமித்தம் தான் இவனுக்கு வியாதி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக என்று சொல்லி மேல இருக்கிற வசனத்தை சொல்றார். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பாவங்களை மன்னிக்க இவன் யார்? பாவங்களை மன்னிக்க தாங்க இயேசு சுவாமி வந்தார். சாபங்களை நீக்க தான் இயேசு சுவாமி வந்தார். உன்னை என்னையும் குணமாக்கி ஒரு மனிதனாய் மாற்றதான், மிருக குணங்களாய் இருந்த நம்மை மனிதனாய் மாற்றதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று சொன்ன உடனே கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்க இவன் யார்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது பெருசா, எழுந்து நட என்று போ என்பதை பெருசா என்று சொல்லிட்டுதான் அந்த 11வது 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்க இல்லையா. என்ன சொல்றாரு? அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் வியாதி நீங்க, நீ சுகம் பெற, மனைவி பிள்ளைகளோடு கூட நீ சுகம் பெற்றவனாய் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ. வியாதி உள்ளவர் படுக்கை யாருன்னு எடுப்பாங்களா? யாருன்னு எடுப்பாங்களா?
வியாதியா படுத்துன்னு இருக்கிறாமா ஒருத்தன், அந்த வியாதி உள்ள படுக்கையை நீ நான் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அதுல வந்தா என்ன அது தொட்டா என்ன ஆயிடுமா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீயே போப்பா, உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா வெளியே போய் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன உடனே அவன் அடுத்த வசனம் என்ன? உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு, தன் படுக்கை ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, சந்தேகப்பட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உங்க வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்க. என் நாமத்தின் நிமித்தம் வருகிறவர்களுக்கு ஒரு கலசத்தம் தண்ணீரை கொடுங்க, அதற்கான பலனை அடையாமற் போவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி, நாம் ஒரு காலம் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் கண்டதே இல்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் உயர்த்துகிற தேவன் அன்பானவர்களே, நம்ம எங்க இருக்கிறோம், இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் இயேசுவை நாம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறவராய், என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அன்றைக்கு சீடர்கள் லூக்கா 9ஆம் அதிகாரத்துல அங்க 56 to 58 இருக்கிற வசனங்களை வாசிச்சு பாருங்க. எருசலேமுக்கு அவர் போகும்போது அந்த தேசத்துல இருக்கிறவங்கள, ஏசு நீங்க வராதிங்க, நீங்க அற்புதம் செய்யாதீங்க, பாப்பா வெளியே அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே, ஐயோ இவரு இல்லைன்னா அவரு இருந்தா நல்லா இருக்குமே, அவரு இல்லைன்னா இவரு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல குறை சொல்றோம். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. சின்ன பையனை கொண்டு கூட அற்புதம் செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். அன்னைக்கு சீடர்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு சின்ன பையனிடத்துல 2 மீன் 5 அப்பம் இருந்துச்சு. அதை கொண்டு தேவன் அற்புதம் செய்தார். அந்த மாதிரி தேவன் யாரை கொண்டாகிலும் என்ன வேண்டுமானாலும் செய்வார். அதனால நாம குறை சொல்லக்கூடாது, அதே நேரத்துல தேவனுக்கு விரோதமாய் நாம பேசவும் கூடாது. அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. லூக் சாப்டர் 9 verse 56, 57, 58 ஒரு வசனம் சத்தமா படிங்க. எதம்மா பைபிள் வந்து என்னம்மா அப்படியே படுத்துக்கிறியாம்மா? பைபிள் மேலேயே படிக்கிறியா இல்ல தூங்குறியா? மேல இது நிமிந்து படி. 9th chapterல 56, 57, 58. For the Son of Man did not come to destroy men's lives, but to save them. And they went to another village. Now it happened as they had journeyed on the road that someone said to him, Lord, I will follow you wherever you go. 58 படிங்க. And Jesus said to him, Foxes have holes and birds of the air has nests, but the Son of Man has nowhere to lay his head. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்காகவே வந்தார் என்று. அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். ஆண்டவர் இங்க இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? மனுஷனை அடிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கவே வந்த அப்படின்னு. நீங்க முதல் வசனம், அதாவது 52வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊருக்குள்ள எருசலேமுக்குள்ள போகும்போது வராதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்போ சீடர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே எலியாவை போல அக்கினி எரிக்கி இவங்க எல்லாம் சுட்டெரிச்சிடலாம் ஆண்டவரே அப்படின்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, சுட்டெரிச்சிடலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து, இன்ன ஆவியிலே நீங்கள் பேசுகிறீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டி அப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்றார், நான் மனுஷரை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கவே நான் வந்தேன். அல்லேலூயா. ரட்சிக்கிறதற்காகவே வந்தேன் என்று சொல்லிதான் இந்த வார்த்தை சொன்ன பிறகு அங்க என்ன நடக்குது? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூண்டுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். என் பின்ன வரேன்றியே, எனக்கு இடம் இல்லப்பா, நீ எங்க வர? ஏன் இந்த ஊர்ல நான் இவ்வளவு நன்மை செய்து இவ்வளவு அற்புதங்களை செய்து கூட இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணல? என்னை யாரும் ஏத்துக்கவே இல்லை. நீ என் கூட வரன்ற ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அவர் பின்னாடி கூட போக முடியாதுங்க.
ஆண்டுடைய சித்தம் இல்லாத அவருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. ஆண்டுடைய சித்தம் இல்லாத வாசிக்க முடியாது, பாட முடியாது, ஜெபிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் உன்னை கூப்பிடணும். அப்பதான் வழி வாசல்களை திறப்பார் ஆண்டவர். அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இங்க நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க, சீக்கிரம் வாங்க. அதாவது லூக்கா 8வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. இங்க 40வது வசனத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. ஆனா மிக முக்கியமான காரியங்களை இங்க நம்ம பார்க்கலாம். விசுவாசமான ஒரு காரியம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவ பயந்து அந்த வியாதி போக்குறதுக்காக எத்தனையோ டாக்டருங்களை பார்த்துட்டாங்க. அவங்களிடத்துல இருந்த ஆஸ்தி எல்லாம் செலவாயிடுச்சு. என்னாச்சு? ஆஸ்தி எல்லாம் செலவாயிடுச்சு அவங்களுக்கு. கடைசியில மிகுந்த வேதனையோடு கூட, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகோதரிக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சம்பவம் நடந்தா அவங்க 2 hour 3 hourல ஏஞ்சிக்க மாட்டாங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டமக் பெயின் எல்லாம் இருக்கும். 12 வருஷமாய் ஒரு மகளுக்கு, ஒரு வாலிப மகளுக்கு இப்படி அப்பட்ட காரியம் இருக்குதுன்னா அவங்க எவ்வளவு சஃபர் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க ஆஸ்தி எல்லாம் செலவாய் கூட அவங்களுக்கு என்ன ஆகலையா? சுகமே ஆகல. கடைசியில இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க. இந்த வீட்டுல ஜெபம் நடக்குது, அங்க ஜெபம் நடக்குது, அங்க ஒருத்தர் வராரு, அவர் பேர் தான் இயேசு, அவர்கிட்ட போங்க, நிச்சயமா குணமாயிருவீங்க. இந்த அம்மா பாருங்க போறாங்க, நிறைய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல போனா இவங்க நாத்தத்தோடு கூட போகிறதுனால நிறைய பேர் துரத்திருப்பாங்க. அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க, முள்ளமா முட்டிக்கால் போட்டு அவருடைய ஆடையை தொட்டா போதும் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட போறாங்க. நடந்த சம்பவம் பாருங்க இங்க சொல்கிறது. இல்லையா? எடுத்து படிங்க. லூக் 8th chapterல அங்க லாஸ்ட் 2 வசனம் படிச்சிருங்க. 46 47 படிச்சிருங்க போதும். 46. But Jesus said, somebody touched me, for I perceived power going out from me. அவங்களை தொட்டாங்க அந்த அம்மா. நம்ம தொட்ட உடனே என்ன ஆயிடுது? சுகம் ஆயிடுது, விடுதலை கிடைச்சிடுது. அவங்க ஏச்சு நின்று சகோதரிகள் மத்தியில வந்து நின்னுக்குனாங்க. அவங்க நாட்டம் எல்லாம் போயிடுச்சுங்க, பலவீனங்கள்லாம் போயிடுச்சுங்க. ஏச்சு வரணுங்க. நாம சோம்பேறிமாய் வீட்டிலேயே உட்காந்துருந்தா ஒரு காரியம் நடக்காதுங்க. ஆலயத்துக்கு ஏச்சு வரணும். இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு கிராஸ் தடுக்கணும்னா ஆலயம் இருக்குது, ஒரே ஒரு கிராஸ் தாண்டணும் ஜப கூடாரங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த தெருவில், இந்த லிங்கராஜபுரத்துல எவ்வளோ ஜப கூட்டம் இருக்குது இல்லையா? எந்த ஜப கூட்டத்துக்குன்னா நம்ம போகலாம். திரும்பினா ஒரு ஜப கூடம், திரும்பினா ஒரு ஜப கூடம். நாங்க இந்த ஏரியாவுக்கு வரும்போது இங்க பாஸ்கரையாவது ஒரே ஒரு ஜப கூடம் தான். அதுக்கு அடுத்து இந்த வாசனம் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் நம்மளது ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டர் வந்துதாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 5th ரோட்லயே 4 ஜபம் கொடுக்குது இல்லையா? இந்த இன்ஃபென்சியஸ் கிராஸ்லயே 4 ஜபம் கொடுக்குதுங்க. என்ன மாதிரி விசுவாசங்களா இருக்கிறாங்க. நம்முடைய ஜபத்தினால வந்த காரியங்கள் தான். அதனால நம்ம விசுவாசாங்க. நம்ம அங்க போய் நம்மளுக்கு பக்கத்திலே ஜப கூடாரத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம என்னன்னா சொல்லட்டோங்க, யார் என்னன்னா சொல்லட்டும், எல்லாரும் என்ன சேர்ந்து அடிச்சே போட்டாலும் கூட சரி, நான் இயேசுவின் ஆடையை தொட்டே தொடுவேன், அவரை நான் தொடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட வந்தாங்க. தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவள் உடலில் இருந்த வியாதி நீங்கினதை அவள் அறிந்தார். சகோதரிங்க மத்தியத்துல போய் நின்னுக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நார்மலா போய் நிக்கிற மாதிரி. இதைத்தான் பாக்குறார் ஆண்டவர். என்னை தொட்டது யார்? அப்புறம் அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருவர் என்னை தொட்டாங்க. தயவுசெய்து நல்ல கவனிங்க. அப்போ இங்க சீடர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தம் அடைந்ததையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்கணும். சீடர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, இவ்வளவு பேர் சுத்தி இருக்கிறாங்க, நான் வந்து எல்லாரும் தொட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டவரே, நானே 2-3 வாட்டி தொட்டேன் ஆண்டவரே. இப்படி இருக்கும்போது
என்னை தொட்டது யார் என்று நீ கேட்கிறீர்கள் ஆண்டவரே, என்ன சொல்றது ஆண்டவரே? அப்போ தான் குணமானதை வெட்கப்படாமல் என்னன்னா விட்டையா. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆண்களுக்கு முன்பாக எந்த யூத பெண்களும் எந்த பெண்களும் வரமாட்டாங்க, ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. என்னன்னா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால வந்து சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு காட்சி அன்பானவர்களே, இல்லையா? எத்தனை அதிசயமான ஒரு காட்சி. யார் என்னன்னா சொல்லிட்டேயா, நான் வந்து சொல்லுவேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடந்துச்சு ஆண்டவரே, 12 வருஷமா ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, எங்க சொந்தக்கார வீட்டுல ஒருத்தர் கூட எங்களை ஏத்துக்கலாம் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆஸ்தி எல்லாத்தையும் செலவு வச்சுட்டு ஆண்டவரே, எந்த டாக்டரால எங்களை சுகமாக்க முடியல ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் மேல மனமிறங்க ஆண்டவரேன்னு சொல்லி தைரியத்தோடு கூட வந்த ஆண்டவரே, உன்னை தொட்டால் போதும் சுகம் கிடைக்குதா இல்ல விசுவாசத்தோடு கூட வந்த ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்தாங்க. நான் தொட்ட ஆண்டவரே, நான் சுகமான ஆண்டவரே சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக சொன்னார்களாம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள் என்று பைபிள் சொல்கிறார். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கும். அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அதே லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்கே 11ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற ஒரு தாயாரை பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்துக்கிறதுலயே ஆண்களை விட பெண்கள் தான் ஜாஸ்தி, சகோதரிகள் தான் ஜாஸ்தி. இங்கன்னு இல்லை, எங்க போனாலும் பெண்கள் தான் ஜாஸ்தி, எங்க போனாலும் சகோதரிகள் தான் ஜாஸ்தி. கோயிலுக்கு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பெரிய பெரிய மால்ல எல்லாம் பாருங்க, அங்க கூட அவ்வளவுதான். ஏன் நிறைய ஐடி கம்பெனில எல்லாம் கூட பாருங்க, இன்னைக்கு சகோதரிமார்கள் தான் நிறைய, பெண்கள் தான் அதிகமா வேலை செய்யறாங்க. நிறைய காலேஜுகளும் கூட பாருங்க, நிறைய பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, இல்லையா? நல்லா பாத்துக்கிறீங்களா? இந்த ஐடி கம்பெனில எல்லாம் பாருங்க, 5 ஆம்பளை பசங்க வந்தாக்கா பின்னால 25 பொண்ணுங்க வந்துக்குவாங்க. நான் நிறைய முறை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது ஆண்டவர். இந்த மானியத்தா டெக் பார்க்கிட்ட அங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு 5 பேர் ஜென்ஸுங்க வருவாங்க, எல்லாம் நல்லா டிப்டாப்பா தான் இருப்பாங்க எல்லாரும். அதுக்கு பின்னால பார்த்தா 20 பொண்ணுங்க வந்துக்குவாங்க. அதுக்கு பின்னால 2-3 பேர் வருவாங்க. அதுக்கு பின்னால பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க வந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி தைரியம் அவங்களுக்கு ரொம்ப. எந்த ஒரு வேலையை கொடுத்தாங்களோ கண்ணோட்டமா அதை செய்வாங்க. அதனாலதான் ஒரு சில ஜாபுங்களை கொடுக்குறது. அவங்க சேல்ஸ் கேர்ள்ஸுங்க கூட பாருங்க, கேர்ள்ஸுங்க தான், அதாவது பெண்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க, நல்லா டிப்டாப்பா இருக்கிறவங்க, இல்லையா? ஏர்போர்ட்ல பாருங்க, ஏர்போர்ட்ல இருக்கிறாங்களே, அங்க வேலை செய்யறாங்களே, டிப்டாப்பா இருக்கிறவங்க அவங்கள தான் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா வேலை செய்வாங்க. பிளைன் மேலே வர போகுது இல்லையா, தைரியமா இருக்கிறீங்களா, வானாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமான தைரியமும் உண்டு. எந்த வேலைகளை கொடுத்தாலும் அவங்க செய்ய அவங்களால முன் வருவாங்க. பையங்களை கேளுங்க, பாப்பா வேற வேலையில பாப்பா. ஆனா நம்ம பசங்களை பாருங்க, பெண் பிள்ளைங்க, டாடி வா டாடி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. அது மாதிரி எங்க இது சுதனா ஆரம்ப காலத்துல ஜாஸ்தியா தான், இங்க போலாம் அங்க போலான்னு கூடவே கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க எல்லாருக்கும் முன்பதாக அவங்க வந்தாங்க. ஆனா அதே போல பாருங்க இந்த கூனி என்ற சகோதரி, அதாவது லூக்கா 13ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாங்க, லாஸ்டா படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 11 to 13 ஒரு வசனம் படிச்சிருங்க சீக்கிரம். And behold, there was a woman who had a spirit of infirmity for 18 years, and was bent over and could in no way raise herself up. When Jesus saw her, he called her over and said to her, "Woman, you are freed from your disability." He placed his hand on her, and once she stretched herself up and praised God. ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அதாவது 18 வருஷமாய் பலவீனம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லயே உட்காந்துக்கல பாருங்க. அவங்க சோம்பேறியா வீட்லயே உட்காராம, இந்த 18 வருஷம் என்னன்னா நடக்கட்டும், நான் என் தேவனை ஆராதிக்க போவேன், யார் என்னை பார்த்து கேலி செய்தாலும் கூட சரி, நான் என் தேவனை ஆராதிக்க போவேன் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு கூட வந்தாங்க. இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கு இயேசு வந்துட்டாராங்க. வந்துட்டு என்ன நடக்குதாங்க, இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து உடனே பார்த்தாரு. நீ என்ன கஷ்டத்தோடு வர, என்ன நஷ்டத்தோடு வர, என்ன பலவீனத்தோடு வர, என்ன பிரச்சனையோடு நீ ஆலயத்துக்கு வர, பத்தியா
அவங்க எங்கேயே நின்னு சொல்ல, ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிமிர முடியாத பூனியா வந்திருக்கிறாங்க. 18 வருஷமாய் பிசாசினாலே பிடிக்கப்பட்டவங்கள வந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைகளை அறிந்த தேவன் இல்லையா, சூழ்நிலைகளை அறிந்த தேவன் அந்த மகளை அழைத்து, ஸ்திரீயே, பெண்ணே, உன் பலவீனத்துக்கு நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எல்லாத்துக்கும் காரணம் தேவனுக்கு தாங்க ஸ்தோத்திரம். இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். இங்க வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் பெரிய பிள்ளைகளின் நிமித்தம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தொட்டார், சுகப்படுத்தினார். நாம ஒரே இடத்துல இருந்தா நடக்காதது. நம்ம எழுந்து பிரயாசப்படணும், நாம போகணும், நம்ம பார்க்கணும். அப்போதான் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். நாம யாரா இருந்தோம், நம்ம எப்படியாய் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 2nd chapterல first word. சீக்கிரம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், நல்ல கவனிங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம் எல்லாரையும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பாவத்தினாலும் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் துரோகத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த தேவன் நம்ம என்ன பண்ணாராம், உயிர்ப்பித்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி ஆண்டவரே என்று நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு மிக முக்கியமான ஒரு கடமையா இருக்கிறது. வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐயா வாங்க, வாசிக்கிட்டோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாருமாய் கண்களை கொடுங்க. நல்ல படிப்பு ஞானத்தை கொடுக்க முடியாது, அறிவு ஞானத்தை கொடுக்க முடியாது, தேவ ஞானத்தை கொடுக்க முடியாது. தேவ பிரசனத்திற்குள்ளே உன்னை என்னைய நடத்தும்படிக்காக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசு அண்டை வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சுகப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி நடத்தினார். உன்னை என்னையும் அப்படியே அவர் செய்வார். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரத்தில் நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். Let us all surrender our soul, spirit and self into the hands of God. ஆரம்பத்தில் பார்க்கிறோம், இயேசு அண்டை கொண்டு வந்த சப்பானி, ஊனரை, குருடரை எல்லாரையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் போட்டாங்க. So they got the lame, the mute, the people who couldn't walk, each and everyone to the presence of God. அவர்களை தேவன் இயேசு குணமாக்கினார். And the Lord healed them. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். Everyone were amazed and glorified the Lord. பெரும்பாடுள்ள பெண் சுகமடைந்தார். The girl who had the flow of blood for the past 12 தேவனை years, மகிமைப்படுத்தினார்கள். she glorified God. திமிர்வாதக்காரன் சுகமானான், தேவனை The மகிமைப்படுத்தினார். paralytic got healed and he glorified God. பூனி நிமிர்ந்து பார்த்தார்கள், தேவனை The மகிமைப்படுத்தினார். woman possessed with the spirit of infirmity was healed and she நம்முடைய glorified வாழ்க்கையில God. தேவன் எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். And even in our lives, the Lord has done a lot of miracles. சொல்லுங்க, தேவனே ஸ்தோத்திரம். Lord, we praise. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் Let பண்ணுவோம். us all close our eyes and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். oh Lord, we thank you for this blessed afternoon moment. இந்த மே மாதத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமைக்காக நன்றி ஆண்டவரே. Oh Lord, we thank you for the second week of Friday of this month. வந்ததான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, we thank you and bless each and every little children who have வந்த come today. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for all the youth who have come today. ஆண்டவரே, வந்த தாய்மார்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you for all the mothers and all the brothers and sisters who have come today. இந்த நாளில் ஆண்டவரே, திருமணம் ஆனவர்களுக்காக ஆண்டவரே, சுவாமி பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, we also pray for all those who celebrate their birthdays and wedding days today.
ஆமென். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே விசேஷமாய் தேவரீர் ஆசீர்வதிங்க. Oh Lord, we thank you that you will bless him in an abundant way. ஆண்டவரே ரவி என்ற சகோதரன் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கிற இந்த ரவி உமா அந்த அவருடைய பிறந்த நாளை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. Oh Lord, we give Ravi uncle into your hands, who is one of the most important members of the Human Rights Association. ஆண்டவரே நாளை நாள் தானியல் சுதானனுடைய திருமண நாளை கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender Danny Mama and Susanna's wedding day tomorrow. அந்த முழு குடும்பமும் உமக்கு நன்றி சொல்லுகிற குடும்பங்களாய் மாற்றுங்க. Let the whole family be someone who give thanks to you. நன்றி மறவாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபிக்கிற கணவன் மனைவியாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. Let them be so that they will pray and give thanks to you at all times. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் பாக்கியங்களை கொடுக்கிற தேவன் உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord, we give you thanks that you are the God who gives riches at the right time. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொன்னது ஆண்டவரே. Let them be blessed as people who are blessed by believing Abraham. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் விசுவாச மார்க்கத்தாராய் நீர் மாற்றும் ஆண்டவரே. Lord, let them be the people who believe like Abraham. இவர்கள் வீடுகளில் நடக்கிற ஒவ்வொரு ஜெப வழிபாட்டையும் தேவன் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. May you bless all the prayers and all the praises that has been taking place in their house. நானோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. For you said, but I came to give life to them. அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று வாக்கு கொடுத்தீர் And ஆண்டவரே. so that it will be abundant in their life. எங்க மத்தியத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி Lord, we செலுத்துகிறோம். thank you that you are in our midst right now. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே We give தருகிறோம். you all the glory, honor and praise. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் In the பிதாவே. name of Jesus, we offer this prayer and we pray. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். வாங்க ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah. இந்த நாளிலே கேட்ட செய்தி வாழ்வு கொடுக்கும் தெய்வம் என்று சொல்லி அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். எத்தனை பேர்கள் தேவனிடத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி கூட நாம் பார்த்தோம். ஆகவே நம் வாழ்க்கையில கூட இப்ப பெற்ற வெற்றியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம் என்று சொல்லி ஜெபத்தொட்ட செய்தியில் 51வது பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். Thank you, Lord. Thank you, Lord. நன்றி. Yes. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி நம் வாழ்க்கையில கூட, என் குடும்ப வாழ்க்கையில, எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றிகரமான காரியங்களை தேவன் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. Yes. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். ஆயிரந்தாம் துன்பங்கள் வந்தாலும் அணுகாது அணுகாது என்று சொன்னார். என் மேலே தேவனுடைய கரம் இருக்கிறது, அவரை நடத்துவார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
வெற்றி கொடி பிடித்திடுவோம் ஆண்டவரே நாம் வீரனை நடத்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடத்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடத்திடுவோம். ஹalleluya. நான் கேட்ட செய்தி வியாதியஸ்தர்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன ஆனாங்களாமா? சொஸ்தமானார்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க கூட பாருங்க, உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு நீங்க மகிமை செலுத்தணும். எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. தேவன வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், சுஸ்தமாக்குவார். மறந்துடக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தணும். God bless you all. Be safe. Jesus is coming soon. வருகின்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம்.